அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சூரா மரியமுடைய 50 படிப்பினைகளை ஒன்று ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உலகத்தின் பெண்களிலேயே சிறந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய பெயர்ல இந்த சூறாவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சூரா உடைய முக்கிய படிப்பினைகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு மக்கி சூரா. சரிங்களா? மேலும் இயர்லி மக்கன் பீரியட்ல இறக்கப்பட்ட ஒரு சூரா. 2வது வந்து இதனுடைய மெயின் தீம் முக்கியமான அம்சம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இருப்பதை மறுப்பது இந்த சூராவுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, அதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது. மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த நிலையில என்ன செய்றாங்க? அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க குழந்தைக்காக வேண்டி. அல்லாஹ்வும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறான். ஸோ அல்லாஹ்வுடைய அற்புதமாக அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களில் ஒரு அற்புதம் தான் இந்த விஷயம். மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹான பெண்மணியாக இருப்பதனால, ஒரு ஆபிதாவாக இருப்பதனால, அல்லாஹ் அவங்களுக்கு நினையா புறத்திலிருந்து ரிஸ்க் தருகிறான். எந்த அளவுக்கு என்றால், அந்த சீசன்ல விளையாத பழங்கள் எல்லாம், உணவுகள் எல்லாம் அவங்களுக்கு அவுட் ஆஃப் சீசன், ஆஃப் சீசன்ல கிடைக்குது. சரிங்களா? அவங்க இபாதத் ஆபிதாவாக இருப்பதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டாக இது இருக்கிறது. மேலும் தன் கற்பை காத்துக்கொண்ட ஒரு பெண்மணியாக, சிறந்த முறையில் பாதுகாத்த ஒரு பெண்மணியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சொல்றான். இந்த காலத்து பெண்மணிகளுக்கான முக்கிய படிப்பினைகள் இந்த சூறாவில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் முஸ்லிம்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள் என்பது நம்ம சீரால படிச்சிருப்போம் இல்லைங்களா? அங்கே ஒரு பாதுகாப்புள்ள சூழல் முஸ்லிம்களுக்கு இருக்குன்னு சொல்லி, மக்கா குறைஷிகளிடமிருந்து தப்பித்து அவர்கள் எல்லாம் அபிசீனியாவுக்கு போனாங்க. அப்போ நஜாஷி எனக்கூடிய மன்னர் அங்க இருந்தாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்டாரு அந்த முஸ்லிம்கள் கிட்ட. அப்ப இந்த சூறாவை தான் அவங்க ஓதுனாங்க. சூரா மரியமை தான் ஓதுனாங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட நம்ம தாவா செய்யும்போது முக்கியமாக இந்த சூறா முக்கிய சூறாவாக இருக்கு. அவங்களுக்கு படிப்பினைகளை எடுத்து சொல்வதற்காக. மேலும் இதை கேட்டு அந்த மனிதர் வந்து அழ ஆரம்பித்து விட்டார். ஸோ அல் குர்ஆனை கேட்டு அழுவது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இது சம்பந்தமாக உலமாக்கள் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அல் குர்ஆனை கேட்டு அதாவது அழுதல், அல்லாஹ்வுக்காக அழுதல் என்று. மேலும் அவர் முஸ்லீமாகவும் மாறிவிட்டார். அல் குர்ஆனை கொண்டுதான் நம் தாவாவை முற்படுத்த வேண்டும் என்ற படிப்பினை நமக்கு கிடைக்குது நான் முஸ்லிம்ஸ்க்கு. ஸோ அதை கொண்டு அவங்க இஸ்லாத்தின் பக்கம் அதிகமா ஈர்க்கப்படுவார்கள். அதுவும் அரபுல ஆயத்துகள் ஓதி காட்டப்படும் போது, அல்லாஹ்வுடைய பேச்சு, தங்களுடைய இறைவனுடைய பேச்சை நேரடியாக ஓதி காட்டும்போது, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் இருப்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்பவே பணிவான முறையிலும், ரொம்ப மறைவிலும் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அனைத்தையும் செவியுறக்கூடியவன் அஸ்ஸமீஅ் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அல்லாஹ் அல் முஜீப் துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதையும் அவங்க அறிந்திருந்தார்கள். ஸோ இதிலிருந்து இந்த படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. மேலும் என்னென்ன படிப்பினைகள் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடக்கூடியவர்களாக நபிமார்கள், சாலிஹீன்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய முறையீட்டை அல்லாஹ்விடம் மட்டுமே வைத்தாங்க. யா அல்லாஹ் எனக்கு இப்படி வந்து பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்கு. எனக்கு பிள்ளை பாக்கியம் தா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. மேலும் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க துஆல. அப்ப நம்ம துஆ கேட்கும்போது அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு ஸலவாத் சொல்லி, அதன் பிறகு துஆவை கேட்பது தான் துஆவுடைய ஒழுங்குமுறையாக இருக்கு. இதிலேருந்து இந்த படிப்பினை எனக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து துஆல அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தாங்க. அதாவது துஆ கேட்டு நிச்சயமாக அல்லாஹ் அத வந்து என்ன செய்வான்? அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று அவர்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணாங்க. அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைத்தார்கள். அல்லாஹ் அது போலவே அவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நெறைய பேர் கேட்கக்கூடிய துஆக்கள் பார்த்தீங்கன்னா, 50% நடக்கும், 50% நடக்காது. பிளான் ஏ, பிளான் பி வச்சிருக்காங்க. துஆ ஏற்றுக்கொண்டுட்டா ஓகே, பிளான் ஏ. துஆ ஏற்றுக்கொள்ள கேட்டது கேட்ட மாரி கிடைக்கலன்னா, பிளான் பி அப்படின்னு போறாங்க. துஆல ஒரு யக்கீனே இல்ல. ஒரு உறுதித்தன்மையே அவர்களிடம் இல்ல. ஸோ இதிலேருந்து நம்ம கிடைக்குது, துஆவில் உறுதித்தன்மை வேண்டும். அடுத்த முக்கிய படிப்பினையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாரிசு கேட்டதெல்லாம் தன்னுடைய அந்த நபிமார்களுடைய பணியாகிய மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிப்பது, இறை செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வது. இதுக்காக தான் அவங்க வாரிசு கேட்டாங்களே தவிர, அவங்களுடைய சொத்து அதிகமா இருக்குது. அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும். அதுக்காக கேட்கல. நபிமார்களுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள். இப்ப அல்லாஹ்விடம் நாம் வாரிசு கேட்கும்போது, அந்த பிள்ளையை ஒரு தாயியாக, அல்லாஹ்வின் பாதையில ஒரு அழைப்பாளராக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. அதை கொண்டு துஆ கேட்கும்போது, அல்லாஹ் மிக விரைவிலே அதை என்ன செய்வான்? துஆவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
மேலும் அவங்க அடிக்கடி ரப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்தை தன்னுடைய துவாக்களில் சேர்த்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பெயராகிய ரப்பை கொண்டுதான் துவா செய்வாங்க. 40 ரப்பனா துவாக்கள் என்றெல்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ அல்லாஹ்வுடைய பெயராகிய ரப், அதனுடைய முக்கியத்துவம், அதை ஈமான் கொள்வது இந்த சூறாலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஜக்கரியாவுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை வந்து ஒரு பரிசாக அருட்கொடையாக குறிக்கிறான். மேலும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு இளமை வயசிலேயே அல்லாஹ் வந்து ஹிக்மத்தை கொடுத்து விட்டான். ஸோ இளமை வயசு என்பது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை கேட்டு பெறக்கூடிய ஒரு வயதாக இருக்கிறது. மேலும் இளமை வயசை அல்லாஹ் பல இடங்களில் புகழ்ந்து பேசுகிறான். இளமை வயதில் மார்க்க கல்வியும் ஞானமும் இருக்கும்போது சிறந்த முறையில் அவரால் தாவா செய்ய முடியும். முதுமையான வயசை விட அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கும். மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரமப்படுறாங்க அந்த பிரசவ வேலையில. அப்ப கூட அல்லாஹ் செய்யறான், என்ன சொல்றான், ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிறான். அந்த மரத்தோடைய கிளையை வந்து நீங்க உலுக்குங்கன்னு சொல்றான். அல்லாஹ் நினைச்சா டைரக்டாவே கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு சபபை, காரணத்தை எடுத்துக்கொள்ள சொல்கிறான். அப்போ வந்து அவங்க அது போல செய்யறாங்க. அவங்களுக்கு பழங்கள் வந்து விழுது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து எப்பவுமே துவா கேட்கும் போது ஒரு சபபை ஏற்படுத்திக் கொள்வது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சில சமயங்களில் சபபே இல்லை என்றாலும் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிப்பான், துவாக்களை செயல்படுத்துவான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக இதுல இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க தந்தையிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி வருது. சிறந்த பண்புகளை கொண்டவங்க யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்க அப்பாவோட அவங்க செஞ்ச கான்வர்சேஷனை நம்ம நினைச்சுதான் அதை நாம் பார்க்கிறோம். அப்பாவோட தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த சூறால படிப்பினைகள் இருக்கு. எப்படி பேச வேண்டும் என்பதற்கு பல படிப்பினைகள் இருக்கு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரான். அப்ப தந்தை தாய் சாலிஹானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அருள் பாக்கியமாக சாலிஹான பிள்ளைகளை அவர்களுக்கு தருவான் கிஃப்டாக. அப்ப தனது பெற்றோர்கள் எவ்வளவு சாலிஹாக இருக்க வேண்டும், அது எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த சூறால இருந்து